வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, என்னை பார்த்து என்ன நினைத்தார்? இவள் வெறும் பேச்சுக்கு மட்டும்தான், எதையுமே செய்பவள் அல்ல. இவள் எதையுமே செய்யவும் மாட்டாள். நாம் தான் இவளை நம்பி நம்பி ஏமாந்து போகிறோமோ என்று நினைத்தாயா? என்னை பற்றி இத்தனை நாள் வேண்டுமானால் உனக்கு புரியாமல் என்னை நினைத்து வேதனை அடைந்து கொண்டு நீ இருந்திருக்கலாம். ஆனால் இன்னும் சில மணி நேரங்களில் நான் யார் என்று உனக்கு நிரூபித்து காட்டப் போகிறேன். உன் வாழ்க்கையை இவ்வளவு அழகா என்று நீயே பார்த்து வியக்கும் வகையில் நானோ ஒரு நல்லதை செய்ய போகிறேன். உன்னுடைய பிரச்சனைகள் இங்கு அதிகமாக இருக்கிறது. அதிகமாக என்றால் உன்னுடைய மனமே வெடித்து போகும் அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. இதை அனைத்தையும் பார்க்கும் பொழுது வாழ்க்கை முடிந்து விட்டது. இதற்கு பிறகு கடவுளே இறங்கி வந்தால் கூட நம் தலையெழுத்தை மாற்ற முடியாது என்று நீயே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாய். என்னுடைய தங்கமே, நீயாக என்ன முடிவுக்கு வருவது? நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விஷயத்தையும், வாழ்க்கை அடுத்த கட்டம் என்னவென்பதை நான் உனக்கு எப்பொழுது சொல்கிறேன் தங்கமே. வாழ்க்கையில் இப்பொழுது பல சோதனைகளை கண்டுவிட்டாய். ஆனால் இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் சோதனைகள் வராது. உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு பிறகு நல்ல விஷயங்களும் நல்ல நல்ல நிகழ்வுகளும் எல்லாமே ஞாபகங்கள் நல்லதாக வைத்துக்கொள்ளும் அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க உள்ளது. இதற்கு முன்பு பல விஷயங்கள் உனக்கு சோதனைகளாக இருந்திருக்கும். ஆனால் இனியோ நீ செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் சாதனைகளாக மட்டும் இருக்கும். அனைவருக்கும் உதாரணமாக நீ ஒரு குழந்தையாக இருப்பாய். அனைவருமே உன்னை போல் வாழக்கூடாது, இவள் என்ன ராசியே இல்லாதவள், இவளுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது போல், இப்படியெல்லாம் சொன்னவர்கள் மத்தியில் நீதான் ராசியானவள். நீ இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறாய் என்பதை நீயே சொல்லும் வகையில் உன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கண்குளிராக நடக்க உள்ளது. சிலருக்கு பொறாமையாக இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்பட்டு இப்பொழுதுதான் ஒரு நிலைமைக்கு வரவுள்ளாய். உன் வாழ்க்கையில் இருக்கும் இதுவரை நடந்த அனைத்து கஷ்டங்களையும் பாடமாக மட்டுமே எடுத்துக்கொள். அதை ஒரு பாரமாக எடுத்துக்கொள்ளாதே. அந்த விஷயங்களை அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு இனி வரவேற்க காத்து கொண்டு இரு புது புது விஷயங்களை. நல்லதாகவே இருக்கும். இந்த வாராகி உனக்காக இருந்து அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவேன். நம்பிக்கையுடன் இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.